திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் ஆண்டார்குப்பம் திருக்கோயிலை பற்றி இப்போதைக்கு பார்ப்போம். நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த முருகன் கோயிலுக்கு ஒரு அழகான வரலாறு இருக்குது. என்னவென்றால், முருகப்பெருமான் ஒரு நாளைக்கு பிரம்மாவிடம் ஒரு கேள்வி கேட்டாராம். அந்த கேள்வி கேட்காத மாதிரி இல்லை, கொஞ்சம் அலட்சியப்படுத்தி பிரம்மாவை பதில் சொல்லாமல் கிளம்பி விட்டார். இதை பார்த்து முருகப்பெருமானுக்கு கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே அவர் பிரம்மாவை சிறை பிடித்து வைக்கிறார். பிரம்மாவை சிறைப்பிடித்ததுனால படைப்பு தொழில் பாதிக்கப்படுறது. அது பாதிக்கப்பட்ட உடனே தானே படைக்கிற வேலையையும் சேர்த்து பண்ணிவிடுவோம் என்று முருகர் தீர்மானித்து விடுகிறார். தேவர்களெல்லாம் சேர்ந்து சிவபெருமானிடம் போய் புகார் சொல்லவும், சிவபெருமான் முருகப்பெருமானிடம் பிரம்மாவை விடுவிக்கும்படி கேட்கவும், நான் பிரம்மாவை விடுவிக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால், என்னை காண வரும் பக்தர்களுடன் தலைவிதியை நீ மாற்றி எழுத வேண்டும். அவர்களுக்கு எப்படிப்பட்ட மோசமான தலைவிதியாக இருந்தால் கூட அதை நல்லதாக மாற்றி அமைத்து எழுதிவிட வேண்டும் என்ற நிபந்தனை முருகர் வைத்துவிட்டார். அதை பிரம்மரும் ஏற்றுக்கொண்டார். இதனாலேயே இந்த கோவிலை நாடி முருகப்பெருமானை பக்தியுடன் வேண்டுபவர்கள் கூட தலையெழுத்தை அவர் மாற்றி விடுகிறார் என்பது ஐதீகம். திரு பாம்பன் சுவாமிகள் முக்தி அடையும் முன் தரிசனம் பண்ணின முருகர் கோயில் என்ற ஒரு முக்கியத்துவமும் இந்த கோயிலுக்கு உண்டு. இங்கே உள்ள முருகர் சிலை ரொம்ப அழகு வாய்ந்தது. 2 கைகளும் ஒரு அதிகாரபூர்வமான தோற்றத்துடன் துடைகளில் வைத்து கொண்டு முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். பிரம்மாவை கேள்வி கேட்கும் தோற்றத்துடன், ஒரு அதிகாரபூர்வமான ஒரு தோற்றத்துடன் முருகப்பெருமான் மற்ற கோவிலில் காணாதபடி இங்கே ஒரு அழகான தோற்றத்துடைய காட்சி தருகிறார். திரு அருணகிரிநாதர் பாடல் பாடியிருக்கிற இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பம்சமும் உண்டு. முருகர் 3 வடிவில் இங்கே காட்சி அளிக்கிறார். காலையில் முருகனாயும், மதியம் இளைஞனாயும், சாயங்காலம் முதியவராயும் தரிசனம் கொடுக்கிறார். இங்கே ஆண்டியார் குப்பம் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை பற்றி ஒரு சின்ன வரலாறு இருக்கிறது. இந்த கோயிலில் நிறைய முனிவர்கள் போகவும், அதில் சம்வர்த்தனன் என்ற ஒரு முனிவர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணவும், தண்ணி வசதி இல்லாமல் கொஞ்சம் அவதிப்படவும் செய்தது அவருக்கு மிக வருத்தமாக இருந்தது. அப்போதைக்கு ஆண்டி வடிவம் எடுத்த ஒரு பையன் உருவத்தில் முருகப்பெருமான் வேலுடன் அந்த வேலை ஒரு இடத்தில் வைத்து அங்கே ஒரு குளம் உருவானது. ஆண்டியாக உருவம் எடுத்து வந்ததுனால இது ஆண்டிய குப்பம் என்ற பெயர், திருப்பி அது ஆண்டியார் குப்பம் என்ற பெயரும் உருவானது. இன்னொரு ஐதீகம் என்னவென்றால், இந்த கோயில் நூற்றாண்டுகளுக்கு முன்பு பராமரிப்பில்லாமலும் பிற நாட்டு மன்னர்களால் சிதைக்கப்பட்டும் மண்ணில் புதைந்து போயிருந்தது. ஆண்டிகள் நிறைய வசித்திருந்த இந்த இடம் ஒரு காட்டு பிரதேசமாக இருக்கவும், இந்த ஆண்டிகர்களுடைய மாடுகள் தினந்தோறும் ஒரு இடத்தில் நிறைய பால் சுரக்கிறது இவங்க பார்வையிட அங்கே ஒரு புற்று இருந்ததாகவும், அந்த புற்றுக்கு கீழே ஒரு முருகன் சிலை ஆண்டியர்கள் பார்வையிடவும் அந்த இடத்தில் அவங்க வழிபட ஆரம்பித்தார்கள். ஆனால் அவங்களால ஒரு கோயில் கட்ட முடியாத நிலைமையில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரசன் கும்மிடிப்பூண்டியில் அருகில் இருந்து ஒரு சிற்றரசை கைப்பற்ற சைன்யத்துடன் அந்த காடை கடந்து சென்றார். அப்படி அந்த காட்டை கடந்து செல்லும்போது ராத்திரி வேளையில் அந்த காட்டிலே தங்கவும்,
அங்கே இந்த ஆண்டியினர் கரகோஷங்கள் எழுப்பி பாடி போகுவதை பார்த்து எதற்காக எங்கே போறீர்கள் என்று கேட்கவும் அவர்கள் அந்த முருகப்பெருமானின் முக்கியத்துவத்தை கூறவும் அங்கே ஒரு கோவில் இல்லை என்று தெரிந்த அந்த சேனாதிபதி இந்த சிற்றரசை நான் கைப்பற்றறதுக்கு எனக்கு உங்கள் முருகப்பெருமான் உதவினால் இந்த இடத்தில் அவருக்காக நான் ஒரு கோவிலை கட்டித்தருகிறேன் என்று சொன்னார். இதை கேட்ட ஆண்டியர்கள் உடனே முருகனிடம் சென்று முறையிட்டு அவரை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். முருகப்பெருமானும் தன்னுடைய பக்தர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த அரசன், அந்த சேனாதிபதி அந்த போரில் வென்றுவிட்டார். தன்னுடைய சத்தியத்தை காப்பாற்றி அந்த இடத்தில் ஒரு ஆலயத்தையும் கட்டிவிட்டார். அப்படி ஆண்டியர்கள் வந்து வழிபட்டு இப்படி ஒரு ஆலயம் கட்டப்பட்டதுனால அந்த ஊருக்கு ஆண்டியார் குப்பம் என்ற பெயர் வந்ததாகவும் இன்னொரு வரலாறு இருக்கிறது. முருகப்பெருமானை தவிர காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, வள்ளி தேவசேனை சந்நிதியும், நடராஜர் சிவகாமி சந்நிதியும், பிரம்மா தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு நவகிரகம் துர்கை என்கிற சந்நிதிகளும் இந்த கோவில் இருக்கின்றன. பிரம்மா முக்கியமாக உருவ வடிவம் இல்லாமல் தாமரை வடிவத்தில் காட்சி தருகிறார். இத்திருத்தலம் ஒரு மிகப்பெரிய பரிகார ஸ்தலம். ஏனால் அதிகாரத் தோற்றத்துடன் முருகர் காட்சி தருகிறார். இதனாலேயே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு, மற்றபடி உத்தியோகத்தில் இன்னும் மேலே மேலே உயரமான இடங்களில் போகுவதற்கு இந்த முருகப்பெருமானை வேண்டினால் கண்டிப்பாக அது பலனளிக்கிறது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ஷஷ்டி அன்று 6 நெய் விளக்கேற்றி முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்து 6 முறை அந்த கோவிலை வலம் வந்து விட்டு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்தால் சாமர்த்தியசாலிகளான நல்ல குழந்தைகள் பிறக்க பாக்கியம் கிட்டும். அதே மாதிரி திருமண வரம் வேண்டியோர் இதேபடியே 6 விளக்கு 6 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து 6 நெய் விளக்கு ஏற்றி சுவாமியை பிரார்த்தனை செய்தால் கூடின விரைவிலேயே திருமண பாக்கியம் கைகூடும். அதுபோல் ஜாதகத்தில் செவ்வாய் அனுகூலமாக செயல்படுவதற்கும் இந்த முருகப்பெருமானை வந்து வேண்டுவதுண்டு. எல்லோரும் வந்து ஆண்டியார் குப்பம் என்ற இந்த முருகப்பெருமானை வந்து தரிசனம் செய்து அவரின் பூர்ண அனுகிரகத்தை பெறுவோமாக. ஓம் சரவணபவ.